அம்புலிமாமா மகாபாரதம் 57வது பகுதி. இராவானின் மரணம். போர் 7ஆம் நாள் வெடிந்தது. கௌரவ படைகளை பீஷ்மர் மண்டல வியூகத்தில் நிறுத்தினார். திருதராஷ்டிரனின் மகன்கள் பல ஆயிரம் தேர்களும் யானைகளும் கொண்ட படையுடன் பீஷ்மருக்கு காவலர்களாக நின்றார்கள். கௌரவ வியூகத்தை பார்த்து தர்மராஜா தன் படைகளை வஜ்ரம் என்னும் வியூகத்தில் அமைத்தார். போர் தொடங்கிய உடனே வீரர்கள் ஒருவருடைய வியூகத்தை மற்றவர் பிளக்கத் தொடங்கினார்கள். துரோணர் விராடனுடனும் அஸ்வத்தாமன் சிகண்டியுடனும் துரியோதனன் திருஷ்டத்யும்னனுடனும் நகுல சகாதேவர்கள் தங்கள் தாய்மாமனான சல்லியனுடனும் விந்தனும் அணுவிந்தனும் இராவானுடனும் பல கௌரவ வீரர்கள் அர்ஜுனனுடனும் பீமன் கிருதவர்மனுடனும் அபிமன்யு திருதராஷ்டிரனின் மகன்களான சித்திரசேனன் விகர்ணன் துர்மர்ஷனன் ஆகியோருடனும் கடோத்கஜன் பகதத்தனுடனும் அலம்புசன் சாத்யகியுடனும் பூரிசிரவஸ் திருஷ்டகேதுவுடனும் தருமராஜா சுருதாயவுடனும் போர் செய்தார்கள். அர்ஜுனனுடன் போர் செய்து கொண்டிருந்த வீரர்கள் அவன் மீது அம்பு மழை பொழிந்தார்கள். அர்ஜுனன் சினமடைந்து ஐந்திராஸ்திரத்தை பிரயோகித்தான். அந்த அஸ்திரத்தால் அவனுக்கு எதிராக போரிட்ட அனைவரும் காயமடைந்தார்கள். அவனது அம்புகள் எங்கும் பாய்ந்தன. அவற்றின் தாக்கத்தை தாங்க முடியாமல் கௌரவ வீரர்கள் பீஷ்மரிடம் தஞ்சம் புகுந்தார்கள். அப்படி வந்தவர்களில் முக்கியமானவனான சுசர்மனிடம் துரியோதனன், பீஷ்மர் அர்ஜுனனுடன் உயிரை பணயம் வைத்து போரிடப் போகிறார், நீங்கள் அனைவரும் அவருக்கு துணையாக நில்லுங்கள் என்றான். விரைவிலேயே கௌரவ வீரர்களை அழைத்துக் கொண்டு பீஷ்மர் அர்ஜுனனுடன் போரிட வந்தார். இதற்கிடையில் விராடனுடன் போர் செய்த துரோணர் முதலில் விராடனின் தேரோட்டியையும் குதிரைகளையும் கொன்றார். அதன் பிறகு விராடன் தன் மகனான சங்கனின் தேரில் ஏறினான். தந்தையும் மகனும் போர் செய்யும் போது துரோணர் ஒரே அம்பால் சங்கனை கொன்றார். அதைக் கண்டு விராடன் தப்பியோடினான். அதேபோல சிகண்டியுடன் போர் செய்து கொண்டு அஸ்வத்தாமன் அவனது தேரோட்டியையும் குதிரைகளையும் கொன்றான். அப்போது சிகண்டி வாளை எடுத்துக்கொண்டு மிகவும் திறமையாக அஸ்வத்தாமன் தன் மீது ஏவிய அம்புகள் அனைத்தையும் அழிக்கத் தொடங்கினான். முடிவில் சிகண்டியின் கையில் இருந்த வாள் உடைந்து போனது. அவன் அதை அஸ்வத்தாமன் மீது வீசிவிட்டு தப்பிச் சென்றான். அலம்புசனுடன் சாத்யகி வியக்கத்தக்க வகையில் போரிட்டான். அரக்கனான அலம்புசன் மாயப்போரை தொடங்கியவுடன் சாத்யகி அர்ஜுனன் தனக்களித்த ஐந்திராஸ்திரத்தை பிரயோகித்தான். அலம்புசன் கடுமையாக காயமடைந்து தப்பியோடினான். திருஷ்டத்யும்னன் துரியோதனனுடன் போர் செய்து கொண்டே அவனை அம்பு மழையில் மூழ்கடித்தான். பிறகு துரியோதனனை காயப்படுத்தி அவனது குதிரைகளை கொன்றான். துரியோதனன் வாளை எடுத்துக்கொண்டு தேரிலிருந்து இறங்கி திருஷ்டத்யும்னன் மீது பாய்ந்தான். இதற்கிடையில் சகுனி வந்து துரியோதனனை தன் தேரில் ஏற்றிக்கொண்டு சென்றான். பீமனுடன் போர் செய்த கிருதவர்மன் பீமனை காயப்படுத்தி தானும் காயமடைந்து தன் குதிரைகளை இழந்து தன் மைத்துனனான விருஷகனின் தேரில் ஏறினான். இது துரியோதனனின் கண்களுக்கு முன்பாகவே நடந்தது. உலூபிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த மகன் தன்னுடன் போர் செய்த விந்தனையும் அணுவிந்தனையும் தப்பியோடும் வரை அம்புகளால் அடித்தான். கடோத்கஜனுக்கும் பகதத்தனுக்கும் இடையிலான போர் ஒரு விசித்திரமான முறையில் நடந்தது. பகதத்தன் ஒரு பெரிய யானையின் மீது ஏறி பாண்டவ படையை சிதறடித்தான். தங்களை காக்க யாரும் இல்லாததால் பாண்டவ படைகள் தப்பியோடத் தொடங்கின. கடோத்கஜன் திடீரென்று மறைந்து போனான். இதற்கிடையில் கௌரவ படையில் கூக்குரல்கள் எழுந்தன. கடோத்கஜன் மீண்டும் தோன்றி பகதத்தன் மீது அம்பு மழை பொழிந்தான். பகதத்தன் கடோத்கஜனை அம்புகளாலும் ஈட்டிகளாலும் அடித்தான். முடிவில் கடோத்கஜன் போர் செய்ய முடியாமல் தப்பியோடினான். நகுல சகாதேவர்கள் தங்கள் தாய்மாமனான சல்லியனுடன் போர் செய்து மாவீரனான அவரை மயக்கமடைய செய்தார்கள். சல்லியனின் தேரை தேரோட்டி வெகு தூரம் கொண்டு சென்றான். நகுல சகாதேவர்கள் வென்று சிங்கங்களைப் போல் முழக்கமிட்ட போது கௌரவர்கள் மனம் தளர்ந்தார்கள். அப்போது நண்பகல் ஆகிவிட்டது. அபிமன்யுவுக்கும் திருதராஷ்டிரனின் மகன்களுக்கும் நடந்த போரில் அபிமன்யு சித்திரசேனன், விகர்ணன், துர்மர்ஷனன் ஆகிய மூவரின் தேர்களையும் அழித்தான். அதைக் கண்டு அபிமன்யுவின் மீது கௌரவ வீரர்கள் பாய்ந்தார்கள். அப்போது அபிமன்யுவுக்கு உதவியாக அர்ஜுனன் வேகமாக வந்தான். இரு பக்கங்களுக்கும் இடையே குழப்பமான போர் நடந்தது. அர்ஜுனனின் அம்புகள் அனைவரையும் துன்புறுத்தின. சுசர்மனின் உறவினர்கள் பலர் அர்ஜுனனின் கைகளால் இறந்தார்கள். சுசர்மன் சில வீரர்களை அழைத்துக் கொண்டு அர்ஜுனனுக்கு எதிராக வந்தான். அர்ஜுனன் அவர்கள் அனைவரையும் தோற்கடித்து பீஷ்மரை எதிர்கொள்ள முன்னேறிச் சென்றான். பாதி வழியில் அவன் துரியோதனன், சைந்தவன் முதலானவர்களுடன் 2 நாழிகை நேரம் போர் செய்ய வேண்டியிருந்தது. அர்ஜுனன் பீஷ்மரை நெருங்குவதற்குள் அங்கு தர்மராஜாவும் பீம நகுல சகாதேவர்களும் வந்து சேர்ந்தார்கள். அவ்வாறு பாண்டவர்கள் ஐவரும் பீஷ்மருடன் ஒரே நேரத்தில் மோதினார்கள். அத்தனை பேரும் சேர்ந்தும் பீஷ்மரை தோற்கடிக்க முடியவில்லை. இதற்கிடையில் சைந்தவன் வந்து பாண்டவர்களின் வில்கள் அனைத்தையும் முறித்தான். துரியோதனன் தர்மராஜாவையும் நகுல சகாதேவர்களையும் அம்புகளால் அடித்து துன்புறுத்தினான். சல்லியன் முதலான கௌரவ வீரர்கள் பாண்டவர்களை கடுமையாக அம்புகளால் தாக்கினார்கள். தர்மராஜா சிகண்டியிடம் சென்று, நீ பீஷ்மரை கொல்வதாக சொன்னாய். பீஷ்மரை பார், எப்படிப்பட்ட பயங்கரமான போர் செய்கிறார் என்று. எனக்கு பார்த்தால் நீ பீஷ்மரை கண்டு பயந்தது போல் தெரிகிறது. வந்து பீஷ்மரை கொல் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டு சிகண்டி பீஷ்மருடன் போர் செய்ய புறப்பட்டான். வழியில் சல்லியன் சிகண்டியின் மீது பயங்கரமான ஆக்னேயாஸ்திரத்தை பிரயோகித்தான். சிகண்டி அஞ்சாமல் அதற்கு பதிலாக வாரணாஸ்திரத்தை பிரயோகித்தான். இதற்கிடையில் பீஷ்மர் தர்மராஜாவின் வில்லையும் கொடியையும் முறித்து சிங்கம் போல் முழக்கமிட்டார். தர்மராஜா அஞ்சி போனார்.
பீமன் கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு சைந்தவன் மீது பாய்ந்தான். சைந்தவன் தன் மீது எய்யும் அம்புகளை பொருட்படுத்தாமல் அவனது குதிரைகளை கதாயுதத்தால் அடித்துக் கொன்றான். அப்போது துரியோதனன் பீமன் மீது வந்தான். பீமன் கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு அவன் மீதும் பாய்ந்தான். அந்த கதாயுதத்தின் அடியிலிருந்து தப்புவதற்காக துரியோதனனின் ஆட்கள் துரியோதனனை தனியாக விட்டுவிட்டு அஞ்சி தப்பியோடினார்கள். அவ்வாறு பீமனின் கதாயுத அடியிலிருந்து தப்பித்து தரையில் குதித்து தேர் அழிந்த போதும் உயிரோடு தப்பிய சித்திரசேனனை அனைவரும் பாராட்டினார்கள். திருதராஷ்டிரனின் மகனான விகர்ணன் சித்திரசேனனை தன் தேரில் ஏற்றிக் கொண்டான். சிறிது நேரத்திற்கு பிறகு சிகண்டி பீஷ்மருக்கு எதிரே வந்து நில் நில் என்று கத்தினான். ஆனால் பீஷ்மர் அவனுடன் போர் செய்யவில்லை. சூரியன் மறையும் நேரம் வந்ததும் திருஷ்டத்யும்னனும் சாத்யகியும் கௌரவ படைகளை பெருமளவில் அழிக்கத் தொடங்கினார்கள். அப்போது விந்தனும் அனுவிந்தனும் திருஷ்டத்யும்னனை எதிர்த்து அவனது தேரை அழித்தார்கள். அவன் சாத்யகியின் தேரில் ஏறினான். அன்றைய போர் முடிவதற்குள் அர்ஜுனன் சுசர்மன் முதலானவர்களை தோற்கடித்தான். பீமன் துரியோதனன் முதலானவர்களை வென்றான். இரு தரப்பினரும் தத்தம் பாசறைகளுக்கு சென்றார்கள். பாசறைகளை அடைந்தவுடனேயே அவர்கள் தங்கள் உடல்களில் பாய்ந்திருந்த அம்புகள் முதலானவற்றை எடுக்கச் செய்து நன்றாக நீராடி போரை பற்றிய எண்ணங்களை விளக்கி சிறிது நேரம் பாட்டையும் இசையையும் இனிமையாக கேட்டு மகிழ்ந்தார்கள். மறுநாள் காலை மீண்டும் இரு படைகளும் போருக்கு தயாராகின. வியூகங்களும் எதிர்வியூகங்களும் அமைக்கப்பட்ட பிறகு போர் தொடங்கியது. தொடக்கத்திலிருந்தே பீஷ்மர் ருத்திரனைப் போல விளங்கினார். அதைக் கண்டு தர்மராஜா முக்கிய வீரர்கள் அனைவரையும் பீஷ்மருக்கு எதிராக அனுப்பினார். பீஷ்மர் சோமகர்களையும் சிரிஞ்சயர்களையும் பாஞ்சாலர்களையும் கொல்லத் தொடங்கினார். அவருக்கு எதிராக நின்று போர் செய்தவன் பீமன் ஒருவனே. அவனும் பீஷ்மரைப் போலவே பயங்கரமாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் பீஷ்மரின் தேரோட்டியை கொன்று பீஷ்மரின் தேர் விலகிச் செல்லும்படி செய்து பீஷ்மருக்கு துணையாக போர் செய்தவர்களில் திருதராஷ்டிரனின் மகனான சுனாபன் என்பவனின் தலையை ஒரே ஒரு கடுமையான அம்பால் வெட்டினான். அதைக் கண்டு திருதராஷ்டிரனின் மற்ற 7 மகன்கள் ஆதித்யகேது, பஹ்வாசி, குண்டதரன், மகோதரன், பண்டிதகன், அபராஜிதன், விசாலாட்சன் என்பவர்கள் பீமன் மீது வந்தார்கள். பீமன் அந்த 7வரையும் அம்புகளால் அடித்துக் கொன்றான். இதைக் கண்டு துரியோதனனின் மற்ற தம்பிகளுக்கு அச்சம் உண்டானது. துரியோதனன் துயரத்துடன் பீஷ்மரிடம் சென்று, தாத்தா, என் தம்பிகள் அனைவரையும் பீமன் கொன்று வருகிறான். துணிச்சலாக நின்று போரிடுபவர்கள் அனைவரையும் பீமன் கொள்கிறான். நீங்கள் எங்கள் மீது கவனம் செலுத்தவில்லை என்றான். பீஷ்மருக்கு சினம் வந்தது. அவர் அழுது கொண்டிருந்த துரியோதனனிடம், இந்த செய்தி முன்னமே உனக்கு தெரியாதா? நாங்கள் அனைவரும் முன்பே சொல்லவில்லையா? உனது தம்பிகள் யார் சிக்கினாலும் பீமன் கொல்லாமல் விடமாட்டான். என்னையும் துரோணரையும் இந்த போரில் இழுக்காமல் இருந்திருக்க வேண்டும். நீயே உனது வீரத்தால் பாண்டவர்களை கொல் என்றார். நண்பகல் நேரத்தில் போர் மிகவும் கடுமையான நிலையை அடைந்தது. திருஷ்டத்யும்னனும் சாத்யகியும் சிகண்டியும் தங்கள் படைகளுடன் வந்தார்கள். அதேபோல விராடனும் துருபதனும் சோமகர்களை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். மேலும் கேகயர்களும் திருஷ்டகேதுவும் குந்திபோஜனும் தங்கள் படைகளுடன் பீஷ்மரை எதிர்த்து வந்தார்கள். அர்ஜுனனும் உபபாண்டவர்களும் சேகிதானனும் மற்ற கௌரவ வீரர்களுடன் போர் செய்தார்கள். அபிமன்யுவும் பீமனும் கடோத்கஜனும் மற்றொரு பக்கத்திலிருந்து கௌரவ படையை அழிக்கத் தொடங்கினார்கள். கௌரவ வீரர்களும் அதே முறையில் பாண்டவ படையை அழித்தார்கள். துரோணர் சோமகர்களையும் சிரிஞ்சயர்களையும் கொன்றார். பீமனின் கைகளால் இறக்கும் கௌரவ படைகளும் துரோணரின் கைகளால் இறக்கும் பாண்டவ படைகளும் எழுப்பும் கூக்குரல்கள் கேட்டன. மும்முரமாக நடைபெறும் அந்த போரில் அர்ஜுனனின் மகனான இராவான் கௌரவ படையின் மீது பாய்ந்தான். இராவானின் தாய் நாக அரசனான ஐராவதனின் மகள். அவளது கணவனை கருடன் கொன்ற பிறகு ஐராவதன் அவளை அர்ஜுனனிடம் அனுப்பினான். அவள் அர்ஜுனன் மீது ஈர்ப்பு கொண்டு அவன் மூலமாக இராவானை பெற்றெடுத்தாள். இராவான் நாகலோகத்திலேயே தாயிடம் வளர்ந்து வந்தான். ஆனால் இவனது பெரிய பாவான அஸ்வசேனனுக்கு அர்ஜுனன் மீது வெறுப்பு இருந்தது. அதனால் அஸ்வசேனன் இராவானை நாகலோகத்திலிருந்து துரத்திவிட்டான். அந்த சமயத்தில் அர்ஜுனன் இந்திரலோகத்தில் இருந்தான். அந்த செய்தியை அறிந்து இராவான் அங்கே சென்று அர்ஜுனனை சந்தித்து தன் பிறப்பு மற்றும் முன்னோர் பற்றிய விவரங்களை தெரிவித்தான். எல்லா விதத்திலும் தனக்கு நிகரான இராவானை பார்த்து அர்ஜுனன் மிகவும் மகிழ்ந்து, போர் வரும்போது நீ எங்களுக்கு உதவி செய்ய வர வேண்டும் என்றான். அந்த வார்த்தையை நினைவில் கொண்டு இராவான் பாண்டவர்களுக்கு போரில் உதவுவதற்காக சிறந்த இனத்தைச் சேர்ந்த யவன குதிரைகளை அழைத்துக் கொண்டு வந்தான். இராவான் தன் குதிரை படையுடன் பொங்கியெழுந்து கௌரவ படையின் மீது வந்தபோது சகுனியின் தம்பிகளான கஜன், கவாட்சன், விருஷபன், சர்மவான், ஆர்ஜவன், சுகன் என்னும் 6 பேரும் சகுனி தடுத்த போதும் அதை கேட்காமல் துணிந்து இராவானின் குதிரை படையுடன் போரிட வந்தார்கள். அவர்கள் அவனுடன் போரிட்டு அவனை அம்புகளால் துன்புறுத்திக் கொண்டிருக்கும் போது இராவான் வாளை எடுத்துக்கொண்டு தற்காப்பு செய்தவாறே விருஷபன் என்பவனை தவிர மற்ற 5 பேரையும் கொன்றான். இதைக் கண்டு துரியோதனன் இராவானின் மீது ஆர்ஷ்யசிருங்கன் என்ற அரக்கனை போருக்கு அனுப்பினான். இருவரும் மிகவும் கடுமையாக போரிட்ட பிறகு இராவான் மயக்கமடைந்திருந்த போது அந்த அரக்கன் அவனை வாளால் வெட்டி கொன்றான். கௌரவ படைகள் மகிழ்ந்தன. அம்புலிமாமா மகாபாரதம் 57வது பகுதி சம்பூர்ணம். இப்போதுக்கு ஸ்வஸ்தி.